3ஆம் அதிகாரம் 15ஆம் வருடம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி அறிவுள்ளவர்களாயிருங்கள். நாம் சக மனிதரிடத்தில் நன்றியை எதிர்பார்க்கிறோம், அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாயும் இருக்கிறோம். ஆனால் சகலத்தையும் படைத்த கர்த்தர் மனிதனிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்றால் அவன் எனக்கு நன்றி அறிவுள்ளவனாய் இருக்கிறானா? சரி, நன்றி அறிவுள்ளவனாய் இருக்கும் பட்சத்தில் அவர் நமக்கு செய்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன, எந்த விதத்தில் அவர் நன்றியை எதிர்பார்க்கிறார் என்பதை மாத்திரம் நாம் இன்றைய நாளில் தெரிந்து கொள்வோம் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமுடையதாய் காணப்படும். 1 தெசலோனியருக்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்காகவும் நன்றி. இந்த கடந்த 24 வருடம் 12 மாதங்களில் தேவனாய் கர்த்தர் தான் உங்களை தாங்கினார், உங்களை பராமரித்தார், உங்களை போஷித்தார், உங்கள் கால் இடறி போகாதபடிக்கு காத்தார், உங்கள் கைகள் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு அதை ஸ்திரப்படுத்தினார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனையோ துர்ச்செய்திகள் துர்க்காரியங்கள் நடந்த போதும் அந்த துர்ச்செய்திகளுக்கும் துர்க்காரியங்களுக்கும் உங்கள் செவிகளையும் கண்களையும் விலக்கி பாதுகாத்தவர் கர்த்தர். அவருடைய கரத்தின் நிழலினால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். அவருடைய செட்டையின் கீழே இருக்கிற ஆரோக்கியத்தினால் இன்றைக்கும் நீங்கள் ஸ்திரப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை மாத்திரம் பாதுகாக்கவில்லை, உங்களையும் உங்களுக்குரிய யாவற்றையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற கர்த்தர். கர்த்தருடைய இருதயம் அப்படிதான் இருக்கும். ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிறான், கர்த்தரிடத்தில் நன்றி அறிவுள்ளவனாய் இருக்கிறான் என்றால் கர்த்தர் அவனை மாத்திரம் பாதுகாக்க வேண்டும், அவனை மாத்திரம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைப்பதில்லை. அவனையும் அவனுக்குரிய யாவற்றையும் அவன் குடும்பத்தையும் வேலியடைத்து கர்த்தர் பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கர்த்தர், சர்வத்தையும் சகல வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறது நன்றி. அவனுடைய இருதயம் எனக்கு எப்படி இருக்கிறது, அவனுடைய இருதயம் எனக்கு எப்படி இருக்கிறது? ரோமருக்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் 14:6 படித்து பார்த்தீர்கள் என்றால், எந்த காரியத்தை நீங்கள் பேசினாலும் செய்தாலும் நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அது கர்த்தருக்கென்று நீங்கள் செய்ததாக அது கருதப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சரி, நாம் கடந்த 12 மாதங்களில் கர்த்தர் என்னை நடத்தினதுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் செலுத்துகிற நன்றி பலியை உங்களுடைய எம்டி சார் சொன்னார், ஸ்தோத்திர பலி என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் புத்தகத்தில் 5 இடத்துல 5 பலிகள் செலுத்தப்படும். தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த பலி அது போக ஸ்தோத்திர பலி. இந்த 5 பலியும் நீங்கள் செலுத்தணும்னா ஃபஸ்ட்டுலேருந்தே வரணும். டைரெக்டாக ஒருத்த பாவ நிவாரண பலி செலுத்திட முடியாது, குற்ற நிவாரண பலி செலுத்திட முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஃபஸ்ட்டிலேருந்து செலுத்திட்டே 5வது செலுத்த முடியும். ஆனால் அந்த ஸ்தோத்திர பலிக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. எப்போ வேணால், யார் வேணால், எந்த இலையிலையும் சொல்ல முடியும். அவர் ஸ்தோத்திர பலி என்று சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். சரி, இந்த ஸ்தோத்திர பலி நம்ம செலுத்துகிறோமே, அதனால் எனக்கு என்னென்ன, எதற்காக கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை படித்து பார்ப்பீர்கள் என்றால் 10 பேர் கர்த்தர் சொஸ்டமாக்கி விட்டுருவார். அதில் ஒருத்த மட்டும் திரும்பி வருவான், நன்றி சொல்லுவான். கர்த்தர் சொல்லுவார், இந்த சமாரியனே அன்றி வேறு ஒருவனின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லையா? அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லுவதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றால், நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று பார்க்கிறார். ஸ்தோத்திரம் என்பது கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைக்காக தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது. துதி என்பது அதே காரியத்தை இன்னொருவனிடத்தில் கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்வது துதி. மகிமை என்பது எப்ரேய பாஷையில் போட்டிருக்கும் கவோட்னு, KOVODன்னு கவோட்னு போட்டிருக்கும். அதாவது வெயிட், இந்த
மெஷர்மெண்ட்டில் கிலோகிராமில் வெயிட் சொல்கிறோம்ல, அதுதான். அதாவது எப்படி கலோக்கியலாக சொல்லணும்னா, சில மனிதர்களை நாம் பார்ப்போம், ஆள் பார்ப்பதற்கு ரொம்ப அற்பமாக இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவோம், பார்க்கறதுக்கு தான் ஆள் அப்படி இருக்கிறாங்க, ஆனால் ஸ்டடீஸில் ரொம்ப டேலண்டட் ஃபெலோ. பார்க்க தான் ஆள் அப்படி இருப்பாங்க, ஆனால் இன்ஃப்ளூயன்ஸான பர்சன். பார்க்கறது தான் அப்படி ரொம்ப பிலோ பாவர்ட்டி லைனுக்கு மேலே தெரியும், ஆனால் ரொம்ப ரிச் பர்சன் அப்படி சொல்கிறோமே, அந்த வெயிட் அதுதான் மகிமை. நீங்கள் நன்றின்னு சொல்கிறத கர்த்தர் எப்படி பார்க்குறாராம், மகிமை நீ செலுத்துகிறா என்றும், மகிமையுள்ள தேவனுக்கு நீ மகிமை செலுத்துகிறா என்று பார்க்கிறார். சரி, எதற்காக கர்த்தர் உங்களிடத்தில் அந்த நன்றியை எதிர்பார்க்கிறார்? வேதம் சொல்லுகிறது, அப்படி நன்றி சொல்லும்போது அப்போஸ்தலர் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம், நீங்கள் அப்படி சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்துக்கு ஒத்த தைரியம் உள்ளவனாக இருப்பான், அவர் ரத்தத்தினால் உங்களுக்கு தைரியம் உண்டாகிறது வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கி எல்லாத்த குறித்து நம்ம பயப்படுறோம். எக்ஸாமினேஷன் ஃபியர்னு சொல்கிறோம், எதிர்காலத்தை குறித்ததான ஃபியர் என்று சொல்கிறோம். என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும், நான் எடுத்திருக்கிற கோர்ஸ் நான் முடித்து வரும்போது இதோடைய எக்ஸ்பெக்டேஷன் வேர்ல்டு எப்படி இருக்கும், பயம். சூழ்நிலையை பார்த்து பயம், ஸ்டடீஸை பார்த்து பயம், கேரியரை பார்த்து பயம், ஃபேமிலியை பார்த்து பயம், வேர்ல்டை ஃபேஸ் பண்ண பயம். ஆனால் அதுக்கு மத்தியில் கர்த்தர் உங்க தைரியத்தை கொடுக்கிறார். அதே வேதத்தில் 1 தெசலோனியருக்கு புத்தகம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது உங்களுடைய கிருபை பெருகும். கிருபையினால தான் எல்லாமே நமக்கு. என்னுடைய படிப்பினாலேயோ என்னுடைய வருமானத்தினாலேயோ என்னுடைய செல்வாக்கினாலோ ஒன்றுமில்லை. நாம் அடிக்கடி சொல்கிறது கிருபை 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 என்று. அதுக்கு 2 தமிழ் வார்த்தைகள் சொல்லப்படும். ஒன்று பேரன்பு, மற்றொன்று தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பரிசு. இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான், ஆனால் கிருபை அப்படி இல்லை, அவனுக்கு தகுதியே இல்லாட்டினால் கர்த்தர் கொடுக்கறது தான் கிருபை. அப்போ அந்த 2 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, 2 கொரிந்தியர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி கிருபை பெருகும். 3வது, நீங்கள் நன்றி பலி செலுத்தும் போது கொலோசியருக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உங்களோட விசுவாசம் பெருகும். ஃபெய்த். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் கனி என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல விசுவாசம் வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசம் எப்படி வரும், வசனத்தின் மூலமாக தான் வரும். ஆனால் நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஜெபிக்கிறேன் பிரதர், நல்லா வேதம் வாசிக்கிறேன், ஆனால் கர்த்தர் எனக்கு இதை செய்வார்ன்ற விசுவாசம் எனக்குள்ளே வரமாட்டுது. கர்த்தர் அவனுக்கு செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன், இவனுக்கு செய்வார்ன்ற நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு செய்வார், என் ஜெபத்தை கேட்டு எனக்கு செய்வார் என்று நான் விசுவாசிக்கும் என்னால் முடியலையே. விசுவாச கிரியை என்னால் வெளிப்படுத்த முடியலையே. அதற்காக தான் கர்த்தர் நன்றி பலி ஏறெடுக்கும் போது இந்த 4த்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதே போல் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, அதில் பைபிள் சொல்லப்பட்டிருக்கோம், 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கு போஷிக்க போகிறதுக்கு முன்பு அந்த இடத்துல அதை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது அது எல்லாருக்கும் போதுமானதாக இருந்துட்டு வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். நீங்கள் நன்றி பலி ஏறெடுக்கும் போது உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். படிப்பில் குறையா, கிராஸ்பிங் பவரா, மெமரி லாஸா, எல்லாத்தையும் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அதனால தான் வேதம் பிலிப்பியர் 4:19 வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். சரி, நான் போன வருஷமும் நன்றி பலி செலுத்தினேன், அதுக்கு முந்தின வருஷமும் நன்றி பலி செலுத்துகிறேன், இப்பவும் நான் எப்பயும் ஸ்தோத்திரம்னா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் என் குறைவு நிறைவாகலையே, எனக்குள்ள விசுவாசம் வரலையே, எனக்குள்ள தைரியம் வரலையே, கிருபை பெருகின மாதிரியே தெரியலையே, முன்னிலைமை காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமான கீழே இறங்கிட்டு வர மாதிரில தெரியுது. இப்போ வேத வசனம் சொன்னது பொய்யா? அப்படி இல்லையே. வானமும் பூமி ஒழிந்து போய் வார்த்தையை ஒழிந்து போவதில்லை வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமி ஒழிந்து போவது எளிதாக இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அப்படி ஏன் என் வாழ்க்கையில் அது நிறைவேறலை? அப்படி ஏன் எனக்கு இன்னும் சஃபரிங்? ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, நாம் பார்க்கிற கண்ணோட்டம் வேற, கர்த்தர் உங்களை பார்க்கிற கண்ணோட்டம் வேற. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா புரியும்.
ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? ஸ்டாப் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், தப்பா நினச்சிக்க மாட்டேன். ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? 3. சரி, முதல் யார்? சாராள். 2வது ஆகார். 3வது கேத்தூரால் சொல்லி வச்சுக்கிட்டோம். ரைட். இப்போ ஆகார் வனாந்தரத்தில் சாராளாலையும் ஆபிரகாம் துரத்தி விடப்பட்ட போது தேவனாய் கர்த்தர் எப்படி கூப்பிட்டாரு அவரை? சும்மா சொல்லுங்க. அப்படி கூப்பிட்டுருக்கலாம். எப்படி கூப்பிட்டாரு? துரத்தி விடப்பட்டப்ப அந்த ஸ்திரீ எப்படி இருந்தா? ஆகார் கர்ப்பவதியாக இருந்தா. எப்படி கூப்பிட்டுருக்கணும்? ஆபிரகாமினுடைய வித்தை சுமக்கிறவ. ஆபிரகாம் உலகம் எப்படி சொல்லும்? இப்போ ஆபிரகாமின் மனைவின்னு தானே சொல்லும். இப்போ ஆனால் ஆபிரகாமின் மனைவின்னு சொல்லி கூப்பிடலை, ஆபிரகாமின் மறுமனையாட்டின்னு சொல்லி கூப்பிடலை, ஆகாரேன்னு சொல்லி கூப்பிடலை. சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே இங்கே இருக்கிறார். உலகம் அவளை பார்க்கிற விதம் ஆபிரகாமின் மனைவி, சாராளுடைய பார்வையில் ஆபிரகாமின் மறுமனையாட்டி, ஆகாருடைய பார்வையில் ஆபிரகாமினுடைய சந்ததியை சுமக்கிற மனைவி. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ ஆகாரின் அடிமை பெண்ணாகிய சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. சரி, ஆபிரகாம் தான் அப்படிதான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், பிரியமானவன். தாவீது என்பதற்கு அந்த டேவிட் அப்படின்னு சொல்றதுக்கு எபிரேய பாஷையில் நேசம் என்று பொருள். அவன் இடத்துல தப்பு பண்ணிட்டான். ஆனால் வேதம் முழுவதும் எழுதப்பட்டிருப்ப பட்சேபாலை குறித்து அப்படின்னா உரியாவின் மனைவியாகிய பட்சேபால், இப்படி தான் எழுதுவார் கர்த்தர். அதே போல தான் நான் நன்றி இன்னைக்கு செலுத்துகிறேன். நான் நினச்சிக்கலாம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது அங்கீகரிக்கப்பட்டதா? ஆதியாகமம் புத்தகத்தில் காயினும் ஆபேலும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காயினை குறித்து கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் காயினையும் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. சரி, எதனால் கர்த்தர் எது நிமித்தம் அங்கீகரிக்காமல் போகிறார்? அங்கீகரிச்சா எனக்கு இந்த நன்மைலாம் கிடைச்சிடும். எந்த காரியத்து நிமித்தம் நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் அங்கீகரிக்காமல் போகின்றது? யார் கையிலாச்சும் வேதம் இருக்குதா? ரைட். ரோமருக்கு எதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மட்டும் படிக்கிட்டு. ரோமர் 1:21. ரைட். இப்போ மேடம் வாசித்தாங்க ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினால் வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. அவர்களுக்கு தெரியுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர் என்பது தெரியுது. ஆனால் ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அவர்கள் உதடு சொல்லுகிறது, அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது. அவருடைய நாவு சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்று, ஆனால் இருதயமோ வேறெங்கோ இருக்கிறது. ஆகையினால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலியை நான் அங்கீகரிக்கிறது இல்லை. மிக முக்கியமானது என்ன, நான் இந்த பலியில் முக்கியமான இன்றைக்கு நம்ம இந்த யுகத்தில் வாழ்கிறோம். அடுத்தது நம்ம எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் என்னெல்லாம் வர வேண்டியிருக்கு கிறிஸ்தவ ராஜ்யத்தில், இன்னும் எதெல்லாம் வர வேண்டியிருக்கு நமக்கு. வருகை என்ன வருகை வர வேண்டியிருக்கு? என்ன வருகை வர வேண்டியிருக்கு? ரகசிய வருகை. அதுக்கு அடுத்தது 2ஆம் கிறிஸ்துவனுடைய பகிரங்க வருகை. அப்புறம் 1000 வருட அரசாட்சி நித்தியம். இந்த முதல்ல வருகிறவருக்கு சங்கீதம் 50:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பட்டிருக்கோம், பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். நீங்கள் ரகசிய வரிகள் ஏறெடுக்கப்படுவது நல்லது. அதற்கு ரொம்ப காலம் தள்ளி போயிடுச்சுன்னா உயிர்த்தெழுந்தாலும் சரிதான், ஒன்று தான் உங்களை சேர்க்கும், ஸ்தோத்திர பலி மட்டும்தான் சேர்க்கும். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். சரி, எதனாலலாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொன்னோன்னா,
உங்களுடைய ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு ஒரு கேன்டீன் கூப்பிட்டு போய் ஒரு டீ வாங்கி தரான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அதில் எந்த விதமான உணர்ச்சியும் இருக்காது, ஒரு உணர்வும் இருக்காது. சைமல்டேனியஸ்லாம் ஒரு ஃப்ளோவில் வரும். அது தப்பு இல்லை, ஃப்ளோவில் வரும். அதே ஒரு கப் ஆஃப் டீயை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சாயந்தரம் உங்களுக்கு டீ கப்புக்கு கூப்பிட்டு கொடுத்தாருன்னா நீங்கள் சொல்கிற தேங்க்ஸுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். எவ்வளோ ஒரு பயபக்தியோட, எவ்வளோ ஒரு உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி பெருக்கோட, இத்தனை கோடி பணம் இருக்கப்ப என்னை கூப்பிட்டு ஒரு டீ பிரேக்கு சிஎம் கூப்பிட்டு எனக்கு ஒரு டீ கொடுத்தாரே, அந்த உணர்ச்சியோடு நீங்கள் சொல்லுவீங்க. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவரை தேவனென்று அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்த மாட்டார். இந்த பக்கம் ஏசப்பாவாக பார்க்குற, இந்த பக்கம் மேய்ப்பனாக பார்க்குற, அந்த பக்கம் போதகராக பார்க்குற, இந்த பக்கம் மூத்த சகோதரனாக பார்க்குற, தோழனாக பார்க்குற, தேவனாக பார்க்க மறந்துடுற. தேவன்னு சொல்கிற, ஆனால் தேவனுக்குரிய அந்த பக்தி, அந்த பய பக்தியோடு நம்ம சொல்கிறோமா, உணர்ச்சியோடு சொல்கிறோமா? இல்லை. சரி, எனக்கும் சொல்லணும்னு தான் ஆசை, என்னால் முடியலையே. எதனால் முடியலை? அந்த வசனமே போட்டிருக்குது. சிந்தனையிலே வீணரானார்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுது. நீங்கள் உங்களை இந்த வசனம் 3 பாயிண்ட் கொடுக்கும். சிந்தனையில் வீணர், உணர்வில்லாதவர்கள், இருளடைந்ததுன்னு. நீங்கள் இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, அல்லது 3 ஸ்டேஜ்லேயுமா இருக்கீங்களான்னு சொல்லி சின்னதாக இந்த வசனத்தின் அடிப்படையில் பாருங்கள். காலமாக எழும்பின உடனே சாயந்தரம் தூங்குற வரையும் ஒரு 60 மினிட்ஸ் ஆச்சும் உங்களுடைய எண்ணம், நினைவு, சிந்தை வசனத்தை தியானிக்குதா? குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour ஆச்சும் உங்களோட எண்ணம், நினைவு, சிந்தை இந்த 3 வசனத்தை தியானிச்சதுன்னா நீங்கள் மாம்ச சிந்தையில் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, காலமாக எழும்புனதுலேருந்து இன்றைக்கி என்ன படிக்கணும், இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுக்கணும், இன்றைக்கி என்ன ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், இன்றைக்கி நான் கரெக்ட் டைமுக்கு போயிடுவேண்ணா, ஃபேமிலியை பார்த்துக்கிட்டேண்ணா, இதையே ஓடிட்டு இருந்துச்சுன்னா நீ மாம்ச சிந்தையில் இருக்கிறாய். அடுத்து உணர்வில்லாத இருதயம், 2வது ஸ்டேஜ். இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இவங்களுக்கு மெய்யான தேவன் யாருன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் தன்னோடு உடன் படிக்கிறவர்கள், தன்னோட ரூம்மேட், தன்னோட உடன் வேலை செய்கிற கொலீக்ஸ், தன்னோட ரிலேட்டிவ்ஸ் ரட்சிக்கப்படவில்லை. அவர்களை குறித்து ஒரு உணர்வு இருக்காது. அவர்களுக்கு ஒரு சிக்னஸ், ஒரு இல்னஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுட்டாங்கன்னா அவங்கள அங்கே போய் பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த ஆத்துமா நரகத்துக்கு தான் போகணும் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். அவர்களுக்காக இவர்கள் ஒரு நாள் உணவை கொடுத்திய கட் பண்ணி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க மாட்டார்கள். உணர்வில்லாத இருதயம், இது 2nd ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் இருள் அடைந்தது. இருளில் நடக்கிறவன் எப்படி நடப்பான்? இருளில் நடக்கிற மனிதன் தடவி தடவி நடப்பான். தன் போகும் திசை தெரியாது, தன்னோடு உடன் வருகிற நபர்களையும் அவர்களுக்கு தெரியாது. அப்ப இருள் என்பது முழுக்க சத்துரு உட்புகுந்த நிலை. அவனிடத்தில் யாரும் எதையும் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். தான் விரும்பினதை தனக்குள் இருக்கிற அந்த ஆவியின் விருப்பத்தின்படியே செய்வான். சரி, என்னென்ன குணாதிசயங்கள் வேதம் சொல்லுகிறது? ஒரு 5 குணாதிசயத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். முதலாவது கசப்பு, இருதயத்தின் கசப்பு. நீதிமொழிகள் 19:11 குற்றத்தை மன்னிப்பது மனிதனுக்கு மகிமை. உங்களால் பிறருடைய குற்றத்தை மன்னிக்க முடிகிறதா? நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய ஸ்தோத்திர பலியை மனம் முகர்ந்து சுகந்த வாசனையாக அதை அங்கீகரிப்பார். 2வது நீதியும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய செய்கையில், உங்களுடைய நடக்கையில் நீதி காணப்படுகிறதா, தயை காணப்படுகிறதா? ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புத்தகம் 21:21 நீதியின் தயையும் பின்பற்றுகளுக்கு ஜீவனும் நீதி மகிமையும் கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 22:4 வேதம் சொல்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலனானது ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் ஜீவனும். ரோமர் 2:12 வேதம் சொல்லுகிறது, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம மனத்தாழ்மை நம்ம இடத்துல உண்டா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டா?
இருதயத்தில் மன்னிக்கிற சுவாபம் உண்டா, நீதியை செய்கிறோமா, தயவு நம்மிடத்தில் உண்டா, இதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்துச்சுனோம்னா இன்றைக்கு நீங்கள் செலுத்தின அந்த ஸ்தோத்திர பலியை தேவனாய் கர்த்தர் நிச்சயமாகவே அங்கீகரித்திருப்பார். அதற்குரிய பிரதிபலனை வரும் நாட்களில் உங்கள் கண்கள் நிச்சயமாகவே காணும். இல்லை இதில் எனக்கு இன்னும் குறைவு இருக்குது அப்படின்னோம்னா, கர்த்தர் மன்னிக்க தயவுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கங்களின் பிதா. நீங்கள் அவர்கிட்ட இந்த குறையின் இடத்துல இருக்குது, இதை நீங்கள் எனக்கு மன்னிச்சு நிலை விட்டு அகற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை அகற்றி விடுவார். அப்பொழுது நீங்கள் செலுத்துகிற எல்லா பலியையும் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாகவே அங்கீகரிப்பார். அந்த பலிக்கு உரிய பிரதிபலன்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பரலோகத்தின் தகப்பனே, உன்னதங்களில் வாசமாக இருக்கிற தேவனாய் கர்த்தாவே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் உம்முடைய நாம மகிமைக்கென்று நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தை என் தேவனாய் கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாரும் சுவாமி. துதிகளில் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவன் அல்லவா தேவனே, கிருபையாக இந்த பலிகளை நீர் அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் தேவனாய் கர்த்தாவே உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்க ராஜா. ஒவ்வொருவரும் ரட்சிப்பில் பூரணப்படவும் ரட்சிப்பில் அனுதினமும் வளர அனுகிரகம் செய்யும். வருகிற வருடமானது இவர்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாய், நன்மையும் கிருபையும் தொடர்கிற வருடமாய் காணப்படட்டும். தேவரீர், இந்த ஸ்தலத்தில் படிக்கிற ஒவ்வொரு தகப்பனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேண்டிய ஞானத்தையும் மன தைரியத்தின் திட நம்பிக்கையும் தாரும் சுவாமி. எதிர்காலத்தில் உள்ள நாமம் மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஒளியாய் ஒவ்வொரு நிலைநிறுத்துவீராக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு கற்பிக்கிற ஸ்டாஃப்ஸை இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவரீர், பரலோகத்தில் தேவனாய் கர்த்தர் தாமே அன்றைக்கு பெஸ்லேலுக்கு அருளின அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் இவர்களுக்கு அருளி செய்து தகப்பனே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தகப்பனை கற்பிக்க வேண்டிய விதம் என்னதென்று அறிந்து அவ்வண்ணமேவே கற்பிக்கவும் தகப்பனை ஸ்டூடெண்ட்ஸை உம்மில் நிலைநிறுத்துவதற்கு ஏதுவான ஒரு கருவியாகவும் அவளை நிலைநிறுத்துவீராக ஸ்தோத்திரம். அவர்களின் குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவள் தேவைகளை எல்லாம் சந்தையும். தேவனாய் கர்த்தாவே, இந்த கல்லூரியினுடைய மேனேஜிங் டைரக்டர் தகப்பனே, அவர்களின் குடும்பத்தையும் தொழிலும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய சன்னிதானத்தில் வேண்டிக் கொள்கிற எதிர்பார்க்கிற நன்மையை அவள் வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீர் நிலைநிறுத்துவீராக ஸ்தோத்திராஜா. தேவனாய் கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் இந்த ஸ்தலத்தில் பிரசன்னமாய் இருந்து தகப்பனை விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறீர், ஸ்தோத்திர பலியை அங்கீகரித்திருக்கிறீர். அதற்குரிய பிரதிபலனை உடைய ஜனத்திற்கு கட்டளையிடுவீராக. துதி கன மகிமை அனைத்து ஒருவருக்கு செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே.